சந்தியா, அம்மாடி சந்தியா, ஏ சோனி, ரெண்டு பேரும் இன்னமா உறங்கிட்டு கிடக்குறீங்க? நேரம் ஆகி போச்சு பாருங்க. அப்புறமேட்டுக்கு நேரம் ஆகி போச்சுமா, சோறு செய்யலையோ குழம்பு செய்யலையான்னு உயிரை எடுக்க வேண்டியது. நேரமாக எந்திரிச்சு சட்டுப்பட்டுன்னு கிளம்பலாம்ல. அலாரம் அடிக்குதோ இல்லையோ, இந்த அம்மா கரெக்ட் டைமுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா என்ன கத்திட்டு கிடந்தாலும் இந்த சோனி முழிக்கிறாளா பாரு. அப்படி என்னத்தை தான் தூக்க வருவோம். நம்மளுக்குலாம் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட முழிப்பு வந்துடுது. புடக்குன்னு முழிச்சிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது. அம்மாடி சந்தியா, முழிச்சுக்கிட்டு தானே படுத்துட்டு இருக்கேன். அம்மா அத்தனை வாட்டி கூப்பிடணும், ஒரு குரல் கொடுக்கக்கூடாதா? அம்மா ஒத்தையிலே எத்தனை வேலை செஞ்சுட்டு கிடக்குறேன். நானே இப்போ தாம்மா முழிச்சேன். எந்திரிச்சு உடனே எனக்கு மட்டும் வேலை வைக்கிறியா? அவளையும் எழுப்பேன். நீ தான் முழிச்சுக்கிட்டு இல்லம்மா, அவள் தான் உறங்கிட்டு கிடக்குறாள். வா போய் பால் வாங்கிட்டு வா. பக்கத்து விட்டு அந்த அக்கா நேரம் கறந்துருப்பாங்க. பால் வாங்கிட்டு வந்து தான் பாலை காய்ச்சி காப்பி போட்டு குடிக்கலாம். காப்பி குடிக்கலாம் ஒரு வேலையும் ஓடாது பார்த்துக்க. அம்மா தூங்கி எந்திரிச்சதுக்கு அங்கே போங்கப்பன்னு சொல்லாதனால பல்லு விளக்காம எங்கேயும் போக மாட்டேன். சரிம்மா, போய் பல்ல விளக்கிட்டு வாங்கிட்டு வந்துரு. காப்பி போட்டு குடிச்சா தான் எல்லா வேலையும் அப்புறம் மடமடன்னு செய்ய முடியும். அப்புறம் நேரம் போச்சுன்னா ரெண்டு பேரும் ஒத்த காலில் நிற்பீங்க. சரிம்மா போகிறேன் இரு. டெய்லி என்னையே தான் பால் வாங்க அனுப்புகிறேன். உன் செல்ல மகளை மட்டும் இப்படி எழுப்பாம தூங்க வச்சுக்கிட்டே இரு. எனக்கே தான் டெய்லி பால் வாங்குற வேலை. சோனி, ஏம்மா சோனி குட்டி, டைம் ஆச்சு பாரு, எந்திரிடா. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகி போச்சுங்கள. அம்மா நேரெல்லாம் ஒன்றும் ஆகலம்மா, இப்போ தான் 6 மணி ஆகுது. நீ வந்து நோயின்னு கத்திட்டே கிடக்காதும்மா. ஓ குளிருது தெரியுமா? 6 மணி ஆனால் என்னடா கண்ணு, ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சா தானே சீக்கிரமாக செஞ்சுவிட்டு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவீங்க. உங்கள் அக்கா பாரு எனக்கே வேலை வைக்கிறேன்னு அவன் என்கிட்ட மல்லுக்கு நிற்கிறான். ரெண்டு பேரும் மாற்றி இப்படியே பண்ணுறேன்னா எப்படி தான் சொல்லு. ஒத்தையில் கடந்து எத்தனை வேலை செய்யிட்டோம். ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சீங்களா? அம்மா கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்லடா கண்ணு. சரிம்மா போமா, வாரேன்னு சொல்லிவிட்டு திருப்பி இழுத்து போட்டு தூங்கிடக்கூடாது. அம்மா போகிறேன் பின்னாடியே வா. சரிம்மா. காலங்காத்தால ஒரு காப்பி தண்ணி போடாம எந்தால போனா இவ? 10 மணி, ஏ 10. வாரம் இருங்க. சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? எனக்கு அடுப்படியில் 1008 வேலை கிடைக்குது. அப்படி இப்படி போட்டு வந்துக்கிறேன். காலங்காத்தால ஒரு வேலை என்ன ஆகல, நீங்க வேற 10 20ன்னுக்கிட்டு. ஏட்டி 10ங்கிறது செல்லமா கூப்பிடுறதுடி, அதான் போய் கிண்டல் அடிச்சிட்டு கிடக்குறான். இந்த வயசான காலத்துல அந்த செல்ல பேர்ல இப்ப தேவை பாருங்க உங்களுக்கு. பிள்ளைங்க தோலுக்கு மேல வளர்ந்து போயிட்டாங்க. பார்த்தா செல்ல பேரு நொல்ல பேருன்னுக்கிட்டு. ஏடி காலையிலேயே என்னத்துக்கு படபடன்னு பொறிஞ்சு தள்ளுறவா? இன்னத்துக்கும் கூப்பிடலையம்மா. ஒரு காப்பி தண்ணி ஒன்னும் போட்டு கொடுக்கலையே. எந்தால போன காணுமேனு கூப்பிட்டேன். காப்பி தண்ணி வச்சியா இல்லையா? இப்பதான் உங்க பெரிய மாவளை எழுப்பிவிட்டும் போய் வாங்கிட்டு வரேன்னுக்குறா. அங்க பல்லு விலைக்கிட்டு தான் போவேன்னு சொன்னா போனாலும் என்னமோ தெரியல. நானே எங்கெங்க போய் வாங்கிட்டு வரது. நீங்க போய் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல சத்தங்குடி. ஏடி இந்த பால் வாங்குற வேலை கூட நானே தான் செய்யணுமா? ஏன் செஞ்சா என்ன இப்ப குறைஞ்சா போயிடுறீங்க? உங்க பிள்ளைங்க தான் நேரமா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுதுல்ல. வாங்கிட்டு வந்து வைக்கலாம்ல. வாக்கிங் போறேன் அங்க போறேன்னு வெட்டியா போய் நடந்துட்டு இருக்கிறது. இப்படி ஒரு வேலை செஞ்சா வச்சு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்ல. தேவையில்லாம 5 கிலோமீட்டர் நடக்கணும், 10 கிலோமீட்டர் நடக்கணும், கையை வீசி நடக்க வேண்டியது. வீட்டுல இருக்கிற வேலையை செஞ்சாவே இந்த உடம்பு அது குறையும். ஏட்டி உன்கிட்ட ஒரு காப்பி கேட்டது அவ்வளவு பெரிய குத்தமாடி. சரி எங்க அம்மா எந்திரிச்சிட்டாங்களா? காப்பி கீப்பி குடுக்கலைன்னா கத்துவாங்கள வேற. சட்டு புட்டுன்னு போய் காப்பி போட்டு குடுப்போ. அதுக்கு வேற அப்புறமேட்டுக்கு என்கிட்ட நாயம் கட்டுவாங்க. பஞ்சாயத்து வச்சிடாதீங்க அம்மா. அன்னைக்கும் உங்க பஞ்சாயத்தை தீர்க்கறதுக்கு 10 ஊர் தலைவர் வந்தாலும் ஆவாதம்மா. வீட்டுல பால் காலி ஆகி போச்சு. இப்பதான் வாங்கிட்டு வர போய்க்கிறான்னு சொன்ன. இன்ன வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்க மண்டையில ஏறல. எந்தாலையும் போய் தொலைஞ்சு என் உயிரை வாங்காதீங்க. உங்களுக்கு வேற காப்பி வச்சு வாயில ஊத்தணுன்றீங்க. அப்புறம் உங்க அம்மாவை வச்சு கையில நீட்டுனுறீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? மத்தியிலேயே ஒரு மனுஷி கடைஞ்சு எத்தனை வேலை செய்வாளே. ஏதோ கூட மாட ஒரு வேலையை செய்யலான்னு இல்ல. 9 மணி ஆனா சரி பைய தூக்கிட்டு ஆபீஸுக்கு போறேன்னு கிளம்பிக்க வேண்டியது. சோத்து முட்டை தூக்கிட்டு. ஏடி நான் இப்ப என்ன சொல்லிவிட்டேன்னு என்கிட்ட வார இவ? உன் நல்லத்துக்கு தாண்டி சொன்னேன். தேவையில்லாம உங்களுக்கு 2 பேத்துக்கும் பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்துருவீங்கன்னு. ஆமா, எனக்கு வீட்டுல வேற வேலையில பாரு. உங்க அம்மா கிட்ட எப்ப பாரு எனக்கு பஞ்சாயத்து இழுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் வேலையா? ஏக்கோ 10 மணி அக்கோ, காலங்காத்தால ஏன் இவ்வளோ டென்ஷன் டெரரா இருக்கிறீங்க? என்னானே என்ற அக்கா கிட்ட எதனா வம்பு இழுத்தீங்களா? நான் என்னத்துக்கம்மா வம்பு இழுக்கிறேன்? உங்க அக்கா தான் முறைச்சுக்கிட்டு நிக்கிறா. அது ஒண்ணும் இல்லை சீதா. அந்த மனுஷன் காலங்கத்தால காப்பியை வை டீயை வைன்னு உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. பால் தண்ணி தானே நான் வச்சு கொடுக்க மாட்டேன். நான் இப்பதான் சாணியா போய்க்கிறா வாங்கிட்டு வரதுக்கு. உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்னமோ ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஏன் 10 மணி அக்கா ஒரு காப்பி கேட்டதுக்கு அவ்வளோ ஆக்க போறேன்? இவா ஒருத்தி அது இல்லலா. அவங்க அம்மாளுக்கு காப்பி வச்சு போய் நீட்டணுமா இல்லைன்னா பஞ்சாயத்து ஆயிப்பாரோ அப்படி இப்படின்னு என்ன வம்பிழுத்துட்டு இருக்கிறாங்க. ஓ
அண்ணன் சொல்றதும் சரிதாங்க்கா. இல்லைன்னா ஒன்ற மாமியார் பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல, இது சாக்கா வச்சு உன்கிட்ட பம்பு இழுப்பாங்க. அதை தான் அண்ணன் சொல்லியிருப்பாங்க. அதைத்தாமா நானும் சொன்னேன். மூஞ்ச தூக்கி அட்டாள் மேல வச்சுக்கிட்டா. சொல்லுவீங்க நல்லா. சரி விடுங்க பத்மினி அக்கா, இதெல்லாம் ஒரு விஷயமா? சரிடி சொல்லு, நீ என்ன காலங்காத்தால இந்த பக்கம் வேலை இல்லாம வரமாட்டிய நீ? அதை ஏன்க்கா இப்படி மூஞ்ச வேஸ்ட்டுக்கு கஞ்சி போட்ட மாதிரி வச்சுட்டு கேக்குற? கொஞ்சம் மூஞ்சிய நார்மலா வச்சுக்கிட்டு தான் பேச போன பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. எனக்கு பயமா இருக்கும். இப்ப சொல்லம்மா, காலையிலங்காட்டி என்ன இந்த பக்கம் வீட்ல எல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டியா? 7 மணிக்காவா முடிச்சிருப்ப, நீ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க மாட்டியே? அது ஒன்றும் இல்லைக்கா, எங்களுக்கு சிலிண்டர் காலியாகி போச்சு பார்த்துக்கிடுங்க. சரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பிடிச்சி வச்சுருக்கீங்களா என்னன்னு கேட்டு போகலான்னு வந்து. உங்களுக்கு ஃபோன் அடிச்சு நீங்கள் எடுக்கவே இல்லை. அப்படியாம்மா? சரி ஃபோனை வந்து சார்ஜரில் போட்டு கிடக்கும், நான் கவனிக்கலையே. சரிக்கா, சிலிண்டர் ஏதாவது எக்ஸ்ட்ரா பிடிச்சி வச்சுக்கிறீங்களா? விரவும் தான் இருக்குது, அது நைட்டு மழை 5-6 தூரி இருக்க மாட்டேங்குது, அது நனைஞ்சு போச்சுக்கா, பற்ற வைக்க முடியல. அதான் சரி உங்கள்கிட்ட கேட்டு போகலான்னு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அம்மா இங்கே பாரு. ஏன் சந்தியா, என்னது இது பூச்சணிக்கா? ஏது? அம்மா, ஆச்சி வீட்டுக்கு பால் வாங்க போனல, அவங்க பால் கறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா? இந்த பூச்சணிக்காய் நிறைய அவங்க செடியில் இருந்துச்சுன்னு உங்கள் அம்மாட்ட கூட குழம்பு வைப்பான்னு கொடுத்து விட்டாங்கம்மா. பால் வந்து ஆச்சியே கொண்டுட்டு வந்துடுறாங்களா இன்னும் 10 நிமிஷத்தில். அப்படியா? ஆச்சியாக கொடுத்து விட்டாங்க. சரி, நானும் எந்த குழம்பு வைக்கிறதுன்னு யோசனையாகவே இந்த பார்த்துக்க. சரி, பூச்சணிக்காயவே அறுத்து கூட்டு வச்சு குழம்பு வச்சிட வேண்டியதுதான். இந்தாம்மா, நல்ல கனமாக்க மாட்டேங்குதே. ஆமாம்மா, சரியான வெயிட்டு, தூக்கிட்டே வர முடியல தெரியுமா? ஏட்டி பத்மினி, எனக்கு இந்த பூச்சணிக்காய் குழம்புலாம் பிடிக்காதம்மா. எனக்கு தயிரை கூட தாளிச்சு கொடுத்துட்டு தயவு செஞ்சு எனக்கு இந்த பூச்சணிக்காய் குழம்பு வேண்டாம். அது என்ன வளனுக்கும். ஏன்னா பூச்சணிக்காய் குழம்பு நல்லா இருக்குமே, அது உடம்புக்கு நல்லது பார்த்துக்கிடுங்க. நல்லா சொல்லு சீதா, உங்கள் அண்ணனுக்கு உடம்புக்கு நல்லது எதுவும் ஒத்துக்காது. அது வந்து இறங்காது தொண்டையில். பிள்ளைங்க கூட எந்த குழம்ப வச்சாலும் பழிக்காமல் தின்னுபிட்டு கம்முன்னு போயிடுவாங்க. உங்கள் அண்ணனும் அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க பாரு, பழிக்காத நாள் கிடையாது. ஏதோ ஒரு குறை சொல்லலாம், எங்களுக்கு தூக்கம் வராதாட்டங்குது. ஏண்டி பத்மினி, நீ நல்லா குழம்பு கறி செஞ்சீங்கன்னா நான் என்னத்துக்கிட்ட பழிக்கிறேன்? எனக்கு என்ன பைத்தியமா? உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க பாரு, வாயில வச்சு பார்க்குறாங்க, நல்லாலன்னு வச்சுக்க, போய் நீஸ் தண்ணி பானையில் கொட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. உவ்வக்கிட்ட ஏன்டா சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குன்னு சொன்னாலும் பிரயோசனம் இல்லைன்னு. நான் போய் கொட்டுறதுக்கு போனாலும் உரியா நீ தின்னுங்கன்னு என்ன ராவடி கட்டுற. அப்புறம் சொல்லாம என்ன பண்றது? வாயில நல்லா வந்துற போது உங்களுக்கு இது அதிகம் பார்த்துக்கிடுங்க. பாத்தியம்மா சீதா, உங்க அக்கால ஒன்னு சொல்றதுக்கு இல்ல, இப்படியே தான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாரான். சரி, நீங்க என்னத்தையும் குழம்பு வச்சானா என்னமோ பண்ணுங்க. கேஸுக்கு தான் இல்லையாக்கா, நான் வந்த வேலையை விட்டுட்டு உங்க வாயை பார்த்து நின்றுக்கிட்டு கிடக்குறேன். அத்தானே, அதை பத்தியாமா நானும் மறந்து போயிட்டேன். அது கேஸ் இன்னும் வரலம்மா, புக் பண்ணி பார்த்தா 2 நாள் ஆகுது. நானும் இன்னும் போன் போடட்டேன். போன் போட்டு கேட்டா தான் என்னைக்கு கொண்டாடுறேன் என்னன்னு சொல்லுவான். ஓ அப்படியாக்கா, சரி. என்ன 10 மணி அக்கா, தூங்கி முழிச்சதும் காலம் காத்தால ஒரு மாநாடு நடக்கும் போலயே. வாம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏட்டி நெட்டவலி, காலம் காத்தால உனக்கு என்னடிங்க வேலை? அது ஒண்ணும் இல்லடி சீதா, தூங்கி எந்திரிச்சது எங்க மாமியாக்காரி என்ன சோறாக்கு குழம்பையும் பொரியல் செய்யணும். எனக்கு ஒரே பயமா பச்சா பூந்தடிச்சு ஓடியாந்துட்டேன். ஏட்டி இப்படி காலம் காத்தால சோறாக்காம இப்ப நைட்டுக்கு ஆக்கி திம்ப, அப்ப பகல்லாம் சும்மா கிடப்பீங்களா? ஆனா அது இல்லலா, எந்த குழம்ப வச்சினாலும் ஏதோ ஒரு பழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கே நம்ம செய்யணும். நாம கொஞ்ச நேரம் இப்படி வந்துட்டோமா, ஏதோ ஒன்று செஞ்சுக்குவாங்க, நம்ம போய் அப்புறம் தின்னுக்கலாம் பாரு. இல்ல விவரமான ஆளு தாண்டி நீ. டெஃபினெட்லி, இல்லாட்டி உங்ககிட்ட எல்லாம் கிடந்து குப்பை கொட்ட முடியுமா? ஏம்மா நெட்டவள்ளி, பின்ன காலையில ஒரு புருஷனுக்கும் மாமியாளுக்கு சோறு கறியை பொங்கி போடாம இப்படி ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் ஏமா திட்ட மாட்டாங்க? ஏட்டி பத்மினி, ஒன்ன மாதிரியே இருக்கிறாங்க 1.5 தோழிங்களும். நீங்க செத்த நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. சரியம்மா, நான் வாயை திறக்கல. அம்மா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுமா, நான் போய் குளிச்சுக்கிட்டு ரெடி ஆக போறேன். சரியா? சரி போமா, ஹீட்டர் பார் ஆன் பண்ணி வச்சிருக்கேன், போய் குளிச்சுக்க. சரிம்மா. என்ன 10 மணி அக்கா, இத்தாசோட பூசணிக்காய் வச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு பூசணிக்காய் குழம்பா? ஆமாம்மா, அந்த சோனியம் பால் வாங்க போன பார்த்துக்க, அந்த ஆச்சி நிறைய செடியில இருக்குதுன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்களாம். வேணுமா, பாதி கட் பண்ணி எடுத்துட்டு போய் குழம்பு செய்றியா? ஐயோ, எனக்குலாம் இது வைக்க தெரியாதுக்கா. நீங்களே செஞ்சு கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல ஊற்றி கொடுங்க, நான் கொண்டு போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி நெட்டவள்ளி. சீதா, நீ பாதி பூச்சணிக்காய் வெட்டி தரம் கொண்டு போய் குழம்பு கறி செய்றியா? இல்ல 10 மணி அக்கா, ஆல்ரெடி நான் கத்திரிக்காய் வெட்டி தான் வச்சுட்டு வந்துக்கிறேன். அதுதான் போய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும். நீங்க வெட்டி வைங்க, நான் சாயங்காலமா கூட வாங்கிக்கிறேன். சரி அம்மா, அப்படித்தான் வாங்கிக்க. சரிக்கா, எனக்கு நேரம் ஆச்சு, நான் போய் குழம்பு கரண்ட் அடுப்புலையாச்சும் வச்சு விட்றேன். ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு வந்து நானும் போய் குழம்பு செய்யணும்.
எங்க வீட்டுக்காரர் அப்புறம் வேலைக்கு நேரம் ஆகி போச்சுன்னு கத்துவாங்க. சரி சீதா நீ போயிட்டு வா, வேலையை முடிச்சுட்டு வா. சரிக்கோ. அண்ணே கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, எவ்வளோ நேரம் நின்றுட்டே கிடக்குறது, காலெல்லாம் வலிக்குது. சரிம்மா உக்காரு, அண்ணன் நான் உந்துக்கிறேன். ஏக்கா பத்மினி அக்கா தூங்கி எந்திரிச்சு இன்னும் பல்லு கூட தைக்கல, ஒரு காப்பியும் குடிக்கல. சீக்கிரமா ஓடி போய் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு எங்கள் பக்கம் ஓடுங்க. நெட்டப்பள்ளி காப்பி கூட உங்க வீட்டுல குடிச்சிட்டு வர மாட்டியாடி? அதெல்லாம் யாருக்கா, பாலை எடுத்து கலக்கி கேசப்டாவை பற்ற வச்சு ஆன் பண்ணி அந்த பால் கொதிக்குதா இல்லையான்னு எட்டி எட்டி பார்த்து, இதெல்லாம் என்னத்துக்கு நம்மளுக்கு இந்த வேலை? வந்தோமா ஓசியில் குடிச்சோமா போனோமான்னு இருக்கணும். அதுவும் சரிதான். சரி 2 பேரும் பேசிட்டு இருங்க, இந்த வாரம் நம்ம போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வாரேன். நேரத்துலேருந்து இவரும் காப்பின்னு தான் சுடு தண்ணி காலைல ஊத்துன மாதிரி உட்காந்துட்டு கிடக்குறாரு. ஏனே நீங்களும் என்ன காப்பி குடிக்கலையா தூங்கி முடிச்சதுலேருந்து? இல்லம்மா, ஒரு காப்பி கேட்டதுக்கு தான் அந்த கத்துக்கத்துறா. சரி சரி இப்போ வந்துடும் குடிக்கலாம். சரிம்மா.